ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் ஒரு டைம் சொல்ல வேண்டிய நம்மளோட கடமை. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் இந்த எஸ்எஸ்டி பற்றி நம்ம வரும். ஸோ இந்த எஸ்எஸ்டியில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எஸ்எஸ்டி பற்றின ஒரு சின்ன வீடியோ தான். ஸோ இந்த எஸ்எஸ்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு சில வீடியோலலாம் பார்த்துருப்போம். பிசி பில்ட் பண்ணும்போது ஒரு சில வீடியோவில் கூட நீங்களே பார்த்துருப்பீங்க. EVM பிராண்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு 256 ஜிபிக்கான எஸ்எஸ்டி இது. இந்த எஸ்எஸ்டி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் வாரண்டி பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு கொடுப்பாங்க. ஸோ இதோட ஒர்க்கிங்குமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ என்னோட சர்க்கிளில் உள்ளவங்களுமே ஒரு எஸ்எஸ்டி வேணும், கம்மியான ப்ரைஸில் வேணும் அப்படிங்கிறதுனால என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு 3-4 மாதம் கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா அது வேலை செய்யலை. ஸோ அது வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என்கிட்டே கொண்டாந்து கொடுத்துருந்தாங்க. வாரண்டி பீரியடில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வேலை செய்யலாம் என்ன பண்ணுவோம், நம்ம உடனே வாரண்டி தான் கிளைம் பண்ணுவோம் இல்லையா. ஸோ உடனே நானும் வாரண்டி கிளைம் பண்ணியிருந்தேன். எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 15 நாளைக்கு எந்த அப்டேட்டுமே வரல. எடுத்துகிட்டு போன அன்றைக்கி மட்டும் ஒரே ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்களே தவிர அதை தவிர வேறு எந்த அப்டேட்டுமே வரல. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 20 நாள் கிட்ட ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. இது இன்றைக்கி டெலிவரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு 2-3 முக்கியமான விஷயத்தை சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது நான் நேராக யூஸ் பண்ணது கிடையாது. என் ஃப்ரெண்டு யூஸ் பண்ண போய் அவங்கள பார்த்து நல்லா இருக்குது நம்மளும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது எந்த ப்ரொமோஷனும் கிடையாது. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சில ப்ராடக்ட் சரியில்லை, அவங்க ஏதாவது தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு அதை மென்ஷன் பண்ணி சொல்கிறோம். பட் நிறைய பிராண்ட் நிறைய நல்ல சர்வீஸ் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அப்போ அதையும் சொன்னால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லேயே ஒரு ஸ்டாண்டோட வீடியோ பற்றி பார்த்துருந்தோம். அந்த ஸ்டாண்டே கீழே ஒரு நண்பர் இந்த மாதிரி கமெண்ட் போட்டிருந்தாரு. இது ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்தார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறது எனக்கு ஒழுங்காக தெரியாததுனால நானுமே ஒரு ஹார்ட் ரிப்ளை மட்டும் கொடுத்துட்டு அதோட விட்டுனேன். இதை நான் இப்போ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது யாரும் ப்ரொமோஷன் அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு 1000 சப்ஸ்கிரைபரே ரீச் ஆகிட்டு இருக்கு. ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கப்போ 1000 சப்ஸ்கிரைபர் கிராஸ் பண்ணி கூட போயிட்டு இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 1000 சப்ஸ்கிரைபர் இருக்க சேனலுக்கு யாரும் ப்ரொமோஷன் பண்ண சொல்லி கொடுக்கவும் மாட்டாங்க. ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இரண்டாவது சொல்ல வேண்டியது என்னோட கடமை அப்படிங்கிறதுனால நானும் சொல்லிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி இந்த எஸ்எஸ்டி நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். நல்லாவே ஒர்க் ஆகுது. ஓஎஸுமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இருந்தாலுமே இந்த எஸ்எஸ்டி நான் உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணி காமிக்கணும் இல்லையா. அதனால ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் லேப்டாப்பில் எடுத்து வச்சிட்டேன். இங்கே இருக்கும். ஸோ இந்த இருக்குது. ஸோ இந்த லேப்டாப்பில் போட்டு இந்த எஸ்எஸ்டி ஒர்க் ஆகுதா இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இது ஒர்க் ஆகுதா இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த எஸ்எஸ்டி மாட்டிடலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லேப்டாப்பை நான் பிரித்து வச்சிட்டேன். ஸோ இந்த இடத்துல எஸ்எஸ்டி வரும். அதில் பார்த்துப்போம் இந்த சைடு இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எஸ்எஸ்டிலேயே இந்த சின்ன பார்ட் இருக்கு இல்லையா, அது செட் ஆகும். அப்படியே வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா போதும். கரெக்டாக வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணோன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் மாட்டிக்கும். ஸோ எஸ்எஸ்டி மட்டும்தான், வேறு எதுவுமே நான் பிரிக்கலை. அதனால் நம்ம அப்படியே பேனலில் மாற்றிடலாம். கவர்மெண்ட் லேப்டாப்பில் வரக்கூடிய ஏசர் மாடல் இது. ஸோ அதுக்கான பேனல் இது தான். நம்ம அப்படியே மாட்டிக்கலாம். ஆல்ரெடி நான் OS எல்லாம் போட்டு வச்சுட்டேன். அதனால் பேனல் மட்டும் மாட்டிட்டு ஆன் பண்ணோம் அப்படின்னா நேராக உள்ளே போயிடும். ஒன்று மறந்துட்டேன்னு நினைக்கிறேன்னே. எங்கே அது காணும்? இதோ இருக்குது நண்பர்களே. அப்படியே ஃபிட் பண்ணிக்கலாம். உள்ளே ஒரு சில ஸ்க்ரூவெல்லாம் போடாமல் வச்சுருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் இந்த லேப்பை நான் பிரிக்கணும் சும்மா க்ளீன் பண்ணுறதுக்காக. அதனால் நான் எல்லா ஸ்க்ரூவும் போடல. நீங்கள் கமெண்டில் கழுவி ஊற்றுற அளவுக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். ஆனதுக்கப்புறம் சொல்கிறேன். நம்ம திருப்பி பிரிக்கணும் அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப ஃபுல்லாலாம் மாட்டலை. ஜஸ்ட் இப்போ நம்ம அதை ஆன் பண்ணி காமிச்சா போதில்லை. அதனால் நான் ஓரளவுக்கு தான் மாட்டியிருக்கேன். சார்ஜர் பின் கனெக்ட் பண்ணிக்கலாம். எங்கே காணும்? இது இருக்குது. வீடியோ குவாலிட்டி இன்னைக்கு கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சார்ஜர் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த லேப்டாப் ஆன் பண்ணலாமா? ஆன் ஆகிவிட்டது நண்பர்களே, நீங்களே பாருங்கள். ஆல்ரெடி OS பண்ணிட்டதுனால டைரெக்டாக உள்ளேயே போகுது. ஓகே, வந்துச்சா? அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடுச்சு. நமக்கு லேப்டாப் நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ எஸ்எஸ்டி பழைய மாதிரியே நல்லா ஒர்க் ஆகுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் முன்னாடி சொன்னது போலவே இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயம், நிறைய குறையெல்லாம் சொல்கிறோம், பிராண்டு சரியில்லாத பண்ணுறதெல்லாம் சொல்கிறோம். அப்படி இருக்கப்போ அவங்க கொஞ்சம் ஏதாவது பெட்டராக பண்ணுறாங்க, நமக்கு ஏதோ கொஞ்சம் சர்வீஸ் நல்லா பண்ணுறாங்க அப்படின்னா அதையும் நம்ம பேசணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம மட்டும் சொன்னது போலவே இது எந்த ப்ரொமோஷனும் கிடையாது. நீங்கள் கழுவி ஊற்றுற அளவுக்கு ஒரு விஷயம் வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த எஸ்எஸ்டி நம்ம வாரண்டி போட்டிருந்தோம்ல, அதை நான் வாரண்டி அப்ளை பண்ணுறப்போ அது எந்த ஃபோட்டோ எதுவுமே எடுக்காமட்டேன். அதோட சீரியல் நம்பரையும் நோட் பண்ணலை. ஏன் அப்படி சொல்லுங்க கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு வந்திருக்கு இல்லையா எஸ்எஸ்டி, இதை அவங்க சர்வீஸ் பண்ணி திருப்பி அனுப்பியிருக்காங்களா இல்லை புது எஸ்எஸ்டி அனுப்பியிருக்காங்களான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் எப்படியோ அதே சைஸில் ஒரு எஸ்எஸ்டி அனுப்பிட்டாங்க. அது நல்லாவும் ஒர்க் ஆகுது. அதுக்காக தான் இந்த வீடியோவே. ஷட் டவுன் பண்ணிடலாமா? கீபோர்டு ஷட் டவுன் பண்ண மாட்டீங்களான்னு கேட்காதீங்க. கீபோர்டு கீழே நான் மாட்டல.
அதனால் ஒர்க் ஆகாது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். இது சரியில்லை அது சரியில்லை, இவங்க இப்படி பண்ணுறாங்க அவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது ஒரு சில பிராண்ட் வந்து நல்ல சர்வீஸும் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அவங்கள பற்றி நம்ம பேசணும் அப்படிங்கிறதுனால தான் இப்போ இந்த வீடியோ நம்ம பார்த்தோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 981 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஸோ ஒரு நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது 1000 சப்ஸ்கிரைபர் கிராஸ் பண்ணி கூட இருக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எது மாதிரி வீடியோ வேணும், என்ன மாதிரி வீடியோ பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுமே முடிஞ்ச அளவுக்கு அதை கொடுக்குறதை ட்ரை பண்ணுவோம். ஸோ வீடியோக்கு லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.